அன்பான நேயர்களுக்கு, நமது முன்னோர்களை மறவாமல் வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றிய பதிவுதான் இப்பதிவு. வலுச்சண்டைகளால் எத்தனை துன்பப்பட்டோம் என்று முன்னர் வெளியிட்டிருந்த பெரிய பதிவுகளில், துர்க்கையின் திருவிளையாடல் பதிவுகளில் கூறியிருக்கின்றேன். எல்லா வழக்குகளிலும் எனது அப்பா எங்களுக்கு துணையாய் இருந்தார். அவரின் மறைவுக்கு பிறகு 1 வருடத்திற்குள் கனவில் வந்து, அம்மா, மாப்பிள்ளையின் பெயர் ஒரு புத்தகத்தில் இருக்கிறது என்று கூறினார். ஒரு 3 முறை இந்த கனவு தொடர்ந்து வந்தது. நானோ வேறு விதமாய் எனது கணவரை எண்ணி பயந்தேன். பின்னர் ஒரு நல்ல மனமுள்ள காவலரின் மூலம் எனது கணவரின் பெயர் குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் 14வது ரவுடியாக ரவுடி லிஸ்டில் இருந்ததை அறிந்து கொண்டோம். இதைத்தான் என் அப்பா கனவில் வந்து சொல்லியிருக்கின்றார். மறைந்தாலும் நம் முன்னோர்கள் நமக்கு நல்லதை தான் நினைக்கிறார்கள். இறையருளால் ரவுடி லிஸ்டிலிருந்து எனது கணவரின் பெயர் ஒரு பெரிய அரசியல் தலைவரின் மூலம் நீக்கப்பட்டது. நாம் எப்பொழுதும் நம் முன்னோர்களை மறவாமல் இருந்தாலே போதும். அன்பு நேயர்களே, நிறைய நன்மைகள் நம்மை வந்து அடையும்.